நம பார்வதி பதை. எல்லாம் சாப்பிடலையா? தென்னாடுடைய சிவனே போற்றி. கொஞ்சம் தேவை. அருமறை பொருளாய் நிறைந்த பேரறிவாய் அநாதியாய் ஆனந்தமயமாயி பொருவிலாது இலகு ஒளிக்கெல்லாம் ஒளியாய் பொருந்தியும் பொருந்திடா பரமன் கருணையே உருவாய் பேருடன் கூறும் காட்டி இங்குலகு வீவான் தோன்றும் திருவள்ளல் மதுரை ஞான சம்பந்த தேசிகன் திருவடி பணிவாம். தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விதி வாக்கினால் சொலவல்ல விரான் எங்கள் பாக்கிய பயனாம்பதி குன்றை வாழ் சேக்கிலானடி சென்னி இருத்துவாம். மங்கைய கரசீன் வளவர் கொன்பாவை மங்கையர் கரசீன் வளவர் கொன்பாவை பரிவளை கைமட மானி பங்கைய செல்வி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடொரும் பரவ பொங்கலுருகள் போதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணீர் அங்கையர் கண்ணீர் தன்னொடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதும் இதுவே ஆலவாய் ஆவதும் இதுவே. எல்லாம் வல்ல அங்கையர்கண்ணி உடனாகிய சோமசுந்தர பெருமானை போற்றி வணங்கி, பாரத நாட்டிலே பிறப்பது புண்ணியம், தமிழ்நாட்டில் பிறப்பது அதைவிட புண்ணியம், ராஜபாளையத்தில் பிறப்பது புண்ணியமே புண்ணியம். ஏன்னா சேக்கிழார் பெயரில் மன்றம் அமைத்து மிக சிறப்பான முறையிலே அறக்கட்டளை மூலமாக 37 ஆண்டு எங்கே பார்த்தாலும் ரசிகர் மன்றங்கள் தான் வச்சுருக்கானுங்க. அதை விடுத்து நான் எப்பொழுதும் பார்க்கும் போதெல்லாம் நிறைச்ச தலையை தான் பார்க்குறேன். இங்கே நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. அப்போ நான் த வேர்ல்ட் இஸ் கோல்டு மேன் மிக சிறப்பான நிறைய பேர் கருத்த தலையை பார்க்குறேன். நம்ம சமயத்துக்கு பெரும்பாலும் கருத்த தலைகள் வரதில்லை. நிறைய பேர் குழா மாட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. இவரை பாராட்டுறேன். சமயத்திலும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க சமய நிகழ்ச்சியில். திருவாசகம் ஓதுனீங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா பன்முறைன்னு இருக்கு. திருவாசகம் படிக்கணும்னா மோகன ராகத்தில் தான் பாடணும். ஆனால் வேளாங்கண்ணி மட்டில் பாடணும், என்னென்னலாமோ பாடணும். நான்லாம் நாங்களும் வலையில் ஒரு குடி பிடிச்சிருப்பேன். திருப்பள்ளி எழுச்சிங்கிறது பூபாலத்தில் பாடணும். இங்கே பாடிக்கிட்டு இருந்த என்ன அருமையான வாசகம் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருவாதான் உருவாசகம். நம்ம தமிழுக்கு உள்ள சிறப்பு திருவாசகம். திருமுறைகளிலேயே திருவாசகத்துக்குள்ள சிறப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சுவாமியே மணிவாசகர் சொல்ல சொல்ல சுவாமியே எழுதுனது திருவாசகம். இந்த நூல் உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது. ரஷ்யாவை பாருங்கிறான், ஐரோப்பா பாருங்கிறான். ஐரோப்பாவுக்கு எங்கே படிக்கணும்? சவுதி அரேபியாவில் வேலை பார்க்க புது கொண்டாயிருக்கான். ஐரோப்பாவில் வேலை பார்க்கறான். ஏன் திருவாசகத்தை பாடுறான்? ஊனினை உருக்கினார், ஊனினை பெருக்கின்றான். ஒரு கோயிலில் வந்து இறங்கினேன். விபூதி தான் கொடுத்துக்கிட்டு நீ பொங்கல் அண்ட் வடைங்க.
எல்லாம் ஈட்டிங்கள தான். அத்தகைய திருவாசகம் சாமி வந்து எழுதுனது. அது மட்டுமல்ல, 51 பதிகம் 656. ஈற்றடி முதலடியாக வந்த சிறப்பு வேறு எந்த மொழிக்கும் கிடையாது. ஆங்கிலத்துக்கும் கூட ஆங்கிலம் கிளம்பாங்க. ஒரு இந்த திருச்சதகத்தில் ஒரு பாட்டு, மெய்தான் அருந்தி வெதினுக்கு திருத்து விரையார் கலக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதிம்பி உள்ளம் பொய்தான் தவதி உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் இளவுடையேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன் கொள்ளேன் பிறந்தவன் மாலையின் வாழ்வு குடிகடினும் நல்லேன் என்ற அடியோரோடெல்லாம் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்கப்பெண் இறைவா உள்ளேன் பிரதீபம் உன்னையல்லாதுங்கள் உத்தமம். அப்புறம் உத்தமனத்தனுடைய அடியை அணிந்துருக்கி மத்தவனத்தோடு மாலைவன் என்ன மனநீவில் ஒத்தனை சொல்லிட ஊரு தெரிந்தவர் தத்தம் மனத்தனை பேச ஞாண்டுகள் சாபமே சாபம் உண்ணாத. இப்படி ஈற்றடி முதலடியாக வர சிறப்பு வேறு எந்த மொழிக்கும் கிடையாது, எந்த நாட்டிலும் கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கே உள்ள சிறப்பாக சிறந்த திருவாசகத்தை நம்முடைய சேக்கிழார் மன்றத்தில் தலைவர் முதல் தொண்டர் வரை ஒரு உறுப்பினர் கூட விடாமல் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து திரளாக வந்திருக்கீங்க. நான் காஞ்சிபுரத்தில் 25 வருஷம் இருந்தேன். கூட்டம் கூடுவாங்க. சரியா 12 மணி ஆனால் எப்படா சாப்பிட ஓடிடுவாங்க. நம்ம சமயம் வந்து எப்பேற்பட்ட சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல். நம்ம சாமி எப்பேற்பட்ட காலையில் வரும்போது ஒரு ஆள் இதுதான் ஃபயர் சர்வீஸில் இருக்காங்க. ஃபயர் சர்வீஸே சுவாமியில் தான் இருக்கு. கையில் ஒரு ஃபயர் சர்வீஸ், நெற்றியில் ஒரு ஃபயர் திறந்தா தொலைஞ்சான். ஃபயர் சர்வீஸ்க்கு லீடர் நம்ம சாமி தான். அதை இப்படி சாமியை கும்பிடாங்க, என்னென்னலாமோ சாமியை கும்பிடுறாங்க. சீசன் சாமியெல்லாம் பெருத்து போச்சு. என்ன செய்யும்? சைவம் என்பதற்கு அழகான விளக்கம் சேக்கிழார் சுவாமி சொல்லும். சேக்கிழாரை பற்றி சொல்லும்போது சொல்லணும், பெரிய புராணத்தை சொல்லும் பொழுது மனித குலம் சிந்திக்க தொடங்கிய காலத்திலிருந்து அன்றும் இன்றும் என்றும் எழுகின்ற கேள்வி இந்த நிலையில்லா உலகத்தில் நிலை பெற்றிருக்க எப்படி வாழ வேண்டும் என்பதுதான். நீ என்ன நினைக்கிறாங்க? ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்றாங்க. எப்படி ஐயா இருக்கு, ஏதோ இருக்கு. எப்படி ஐயா இருக்கு, ஏதோ பழைக்கணும். ஒரு கணவன் மனைவி சந்திக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க எப்படி இருக்குன்னு. என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. இந்த பசங்கள்கிட்ட கேட்டால் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், குரூப் 2 ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்டு. இப்படி ஒருவருக்கொருவர் ஒரு கவலையில் தான் இருக்காங்க. ஞான சம்பந்தர் ஒன்னே ஒன்று சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணம். ஐயா பாடினாங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நல்லா வாழலாம் ஐயா. உனக்கு ஒரு எண்ணில் நல்லதற்கு யாதும் ஒரு குறை வர கண்ணின் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாடலும் பெருந்தகை இருந்தது இருக்கிறார். நம்ம சேக்கிழார் சுவாமியுடைய சொல்றாங்க வரிசையா. மனித நிலையிலே வாழ்வர்கள் பக்தியின் துணையால், அதான் நான் சொன்னேன், இந்த கஷ்டத்துக்கு நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிற ஞான சம்பந்தர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வழிவகுத்து முயல்கின்றார்கள். அதிலே வெற்றி கண்டவர்கள் தான் தெய்வ நிலைக்கே உயர்கின்றார்கள். வாழ்வாங்கு வாழ்தல் வாழும் உரிமையை வாழ்க்கை நெறி என்கிறோம். இந்த வாழ வழிகாட்டும் நெறிமுறையை அறிந்து கொள்ளும் மூலங்களிலே தலை சிறந்ததாக வழங்கிய வாக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய நூல்கள் விளங்குகின்றன. தமிழ் தந்த அத்தகைய புகழ்பெற்ற தெய்வ புலவர் தான் நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணமாகும். தமிழ் தந்த தலைமகன் பழம்பெரும் நாடான தமிழகத்திலே தவப்பயனாய் அவ்வப்போது அரிதால் அறுத்து வர மருதால் பயிராதல் போல வாழையடி வாழையாக இறையருள் பெற்ற சில ஆன்ம ஞானிகள் அவதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தேடிய அளவற்ற அருட்செல்வம் கண்ணுக்கு தெரியாமல் எங்கும் நிறைந்திருப்பதால் தான் மன்னா உலகிற்கும் மண்ணுதல் குறித்த மெய்ப்பொருளை நம்மால் எண்ணி பார்க்க முடிகிறது, எடுத்து இயம்ப முடிகிறது. காலத்தை வெல்லும் கருத்து களஞ்சியங்களாக நமக்கு கிடைத்த அரும் பெரும் பேரில் ஒன்றுதான் பெரிய புராணமாகிய தெய்வ தமிழிலே
சித்து விளையாடி தென்னாடு ஓட்டும் சிவனடியார்கள் சீர்மிகு நிறைவாழ்வினை வையகம் அறிந்து பயன்பெற வழங்கியவர் நுண்பான் நுழைமிக்க சேக்கிழார் பெருமானாவார். உணர்ச்சிக்கு உயர்வளித்து உயிர்க்கு உணர்ச்சி ஊட்டி உண்மை வரலாற்றை ஆன்ம ஞானிகளின் ஒப்பற்ற வாழ்க்கையின் உள்ளொளி சுடரை உணர்த்தியவர்தான் ஓங்கு புகழ் சேக்கிழார் பெருமானாவார். அணிகலனுக்கு அளவுக்கு அளவு சேர்க்க பொன்னையும் மணியையும் புதைத்து வைப்பதைப் போல மண்ணுலகிற்கு வழிகாட்டும் வாழ்க்கை நெறிமுறைகளை என்றும் உள்ள தீந்தமிழரே கற்கின்றவர்களும் எண்ணம் எழுத்தும் அறியாததால் தாங்களே கற்காமல் கற்றவர்கள் கூற கேட்டு நெஞ்சுருகி நிற்கும் கல்லாதவர்களும் கதைகளிலே பொதிந்திருக்கும் நெறிகளை உணர்ந்து அறிந்து புரிந்து வாழும் வகையிலே கனகமணி கவிதைகளாக பாடி பரவியிருக்கிறார்கள். செந்தமிழ் தேனியாய் திகழ்ந்த சேக்கிழார் சைவ பூங்காவிலே பறந்து திரிந்து நாயன்மார்கள் எனும் தெய்வ மலைகளின்று துடிதுடியாய் தேன் சேர்த்து தமிழ் மக்கள் பருக குடங்குடமாய் தேன் கவிதை தந்து திக்கட்டும் புகழ் பரப்பி வாழ்ந்தார். தெய்வ தமிழ்வரை திருத்தொண்டர் மார்க்கத்தை பெரிய புராணம் காட்டும் வாழ்க்கை நெறியினை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதன் இயல்பையும் இருப்பையும் இதயங்கவர் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும். கற்கண்டை சீனிக்கல் என கருதி மயங்கி நிற்பவர்கள் அதனை வாயிலே விட்டு சுவைத்து அதன் இனிமையினை ருசிக்க மாட்டார்கள். பெரிய புராணம் வாழ்வுக்கு வழிகாட்டும் அறநெறி சாரமாக ஒழுக்கத்திற்கு இலக்கணமாக திகழ்கிறது. வெவ்வேறு தொழில்களை செய்து கொண்டிருந்த இவர்கள் சிறப்பு பெற்றது சிவன் மீது கொண்ட அன்பால். இவர்கள் அனைவரும் வாழ்ந்த வாழ்க்கையை கடைபிடித்து தான் வழிகாட்டத்தக்கவை இவற்றை படம் பிடித்து காட்டுகிறது பெரிய புராணம். பெரிய புராணத்திலே செறிந்துள்ள கருத்துக்கள் மாறி வரும் காலச்சூழலுக்கு சேக்கிழார் ஏற்ப மனம் கொள்ளத்தக்கவர்களாக விளைகின்றன. இருளிலே நடப்பவர் விளக்கு ஒளி தந்து வழிகாட்டுவதை போல நல்ல கருத்துக்களை கொண்ட சேக்கிழார் பெரிய புராணம் என்றைக்கும் மெய்ப்பொருள் காட்டி வாழ துடிப்பவர்களுக்கு செந்நெறி காட்டுகிறது. மேம்படுத்தும் வாழ்க்கை நெறி சிந்தைகவர் பெரிய புராணம் காட்டும் வாழ்க்கை நெறியை திட்பமாகவும் நுட்பமாகவும் தெளிவாகவும் அறிந்து உறுதியோடும் ஊக்கத்தோடும் பின்பற்ற வாழ்க்கை நெறி என்றால் என்ன என்பதை உணர வேண்டும். மக்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை ஒட்டி அவர்களது மனம் வாக்கு காயம் ஆகியவற்றின் இயல்பும் செயல்பாடும் வளர்ச்சியும் அமைகின்றன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்றால் நம் வாழ்க்கை முறையை செம்மைப்படுத்துகின்ற உயர்ந்த செந்நெறியை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர்கள்தான் நம்முடைய நாயன்மார்கள் ஆவார்கள். அதனை பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய பெரிய புராணம் காட்டுகிறது என சொல்லி முதல்ல சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பது பொருளாகும். நம்முடைய சமயம் சைவ சமயம். சைவம் என்பதற்கு எந்நிலையிலே நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சி சங்கரண்டால் மறவாமை வேண்டும். சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வணங்குகின்றவர்கள் சைவர்கள். சில பேர் விபூதியும் பூசிக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம், அங்கோடு போய் ஐயப்பன் கோயிலுக்கும் போயிடும். மாணிக்க வாசனை நம்ம திருவாசகம் படித்தா போறாது, திருவாசகம் படி நடக்கும். திருவாசகத்தில் என்ன சொல்றார்? கொல்லேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகடினும் கொல்லேன் புரந்தரன் மாலயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் உனது அடியோரோடல்லால் நரகம் புகினோம் எல்லேன் திருவருளானே இருக்கப் பெறில் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. நரகமே போனாலும் சரி உன்னுடைய திருவடியை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற உரை நமக்கு. அங்கிட்டு போனா ஐயப்பா தான், இந்த பக்கம் போனா கோவிந்தா தான், அந்த பக்கம் போனா ஆத்தாங்க. இப்படியாக நெறியெல்லாம் நெறிதன்மை நினைவாக கடைசியில் நம்முடைய மாணிக்க வாசகர் சொல்ல ஒரு நெறின்னா நால்வர் நெறி சரியை கிரியை யோகம். என்ன சைவ சித்தாந்தத்துக்குள்ள நான் நுழையல, பயந்து ஓடிக்கிறேன். ஐயா புத்தகங்களாம் பார்த்தேன், கிருகிருன்னு வருது. அத்தகைய நம்முடைய நெறி செய்வானும் செய்வினையும் அதன் பயனை கொடுப்பானுங்கிறார் சேக்கிழார் சுவாமி.
அத்தகைய நம்முடைய சைவ நேரியில் நம்முடைய தேசிய கொடியை பார்த்தீங்கன்னா சிகப்பு செம்மேனி எம்மானாவே சிவத்தை குறிக்கும், பச்சை அம்பாளை குறிக்கும், வெள்ளை ரிஷபத்தை குறிக்கும். தேசிய கொடியை சைவ குறிக்கும். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்றார் மாணிக்கவாசன். எவ்வளவு பெருந்தனி! நம்முடைய சாமி பிறவாதவர் இரவாதவர், பெற்றும் கிடையாது டெத்தும் கிடையாது, கிமுவும் கிடையாது கிபியும் கிடையாது அக்னியும் கிடையாது எஸ்பியும் கிடையாது. காலத்தால் முன்தோன்றிய சமயம் நம்முடைய சைவ சமயம். நமக்கு 2 ராஜா, ஒன்று நடராஜா, தியாகராஜா. 2 ராஜாக்கு சொந்தக்காரனாக நீ ஏன்பா அழுகிற ராஜாவா இருக்கும்? இன்றைய தினம் பார்க்கிறேன் எத்தனை பேர் பாருங்க, நிறைய பேர் விபூதி பூசலாம். இப்படி கொடுத்தா கோயிலில் கொடுத்தா விபூதியை இப்படி வச்சுக்கலாம், இல்லாட்டி பூண்டு ஊதிக்கலாம். வேகமாக போகிறான், இப்படி வாங்குறான், இப்படி ஒரு பொட்டு பண்ணி பூண்டு ஊதிடணும். மாட்டு சமயத்துக்காரர்கள்லாம் கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா உடனே சிறுவா கொடுக்குறான், முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா அல்லானோட ஃபுல்லாக வச்சுக்கலாம். நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா எழுத்து கொடுத்து நிற்கான். காலையில் நான் 3 மணிக்கு 5 மணிக்கு 5:30க்கெலாம் திருப்பதி எடுத்து முடிக்கணும். 2ஆம் காலம் உடனே பூஜை போய் 2ஆம் காலம் 7 மணிக்குள்ள பூஜை முடிச்சிடும். ஆக 4 மணிக்கு எந்திரிக்கணும், இல்லாட்டி 5 மணிக்கு எந்திரிக்கணும். அதுக்கு மேல் சூரிய உதயநாளுக்கு உள்ள 2.5 நாளைக்கு முன்னால் எந்திரிக்கணும். அதுக்கு மேலே 8 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்குறவங்கெல்லாம் டெட் பாடி. எல்லாம் நீங்கள் உணர்ந்துருங்க. அதுக்காக திருப்பதி எழுச்சின்னு வச்சாங்க. இந்த மார்கழி மாதம் கூட எந்திரிக்க மாட்டாங்க. இந்த மார்கழி மாதம் நடந்து சில வீடுகளில் ராத்திரியே வாசலை துடிச்சுக்கிட்டு கோலத்தை போட்டு படுத்துக்கணும். என்ன சொல்லிருக்கீங்க? முன்னாலெல்லாம் தாய்மார்கள்லாம் வாசலை தொலைப்பாங்க. இப்போ செவிட்டு இப்போ இப்போ முன்னெல்லாம் என்னன்னா மாக்காலம் போட்டாங்க. அதுக்கு பிறகு சுண்ணாம்பு கோலமாச்சு, அதுக்கு பிறகு பிளாஸ்டிக் கோலமா போச்சு. இப்போ கோலமே போடுறதில்லை. அதாவது மாரியம்மா கிட்ட தான் கோலம் போடுவாங்க, மேலியம்மா கிட்ட போட மாட்டாங்க, முந்தாஜம்மா கிட்ட போட மாட்டாங்க. அதான் நம்முடைய சமயத்தில் வீட்டு வாசல்ல இருந்து உள்ள போகுது. என்ன கோலம் போட்டாங்கன்னா பச்சரிசி கோலம் போட்டாங்க. அதன் மூலமாக எறும்பு போன்ற சிற்றுயிரெல்லாம் சாப்பிட்டுட்டு மரத்து அடியில் போய் தங்கி இருந்து மரத்துக்கு துச்சி கொடுத்து மரமானது மேகத்தை கிரகிச்சு மழை முடிச்சு. ஆக இன்றைய தினம் பச்சரிசி கோலம் போய் சுண்ணாம்பு கோலம் போய் பிளாஸ்டிக் கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம். அதன் விளைவு மழை பெய்ய முடியும். பெஞ்சா ஒரே அடியாக பெய்யும், காஞ்சா ஒரே அடியாக காயும். ஆக தர்மத்தை தமிழ் மதாட்டி என்ன அறம் செய்ய விரும்புனா அதெல்லாம் எடுத்தாச்சு. ஒன்றும் கிடையாது, விரும்பினாலே போறோம்னா. அதனை எடுத்து நம்முடைய சமய சின்னங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு திருநெல்வேலி, நான் திருநெல்வேலி மாவட்டம் சொல்லக்கூடாது, நான் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த எரிக்கட்டி சாம்பலை எடுத்துக்கிட்டு நேராக போய் நடந்தே போய் குறுக்குத்துறையில் டவுனு தான் நேராக போய் குறுக்குத்துறையில் போய் முடிஞ்சு போட்டு குறுக்குத்துறையை சாமி விட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து நெல்லையப்பர் கோயில் சாமி விட்டுட்டு நேராக போய் வீட்டில் போய் பிள்ளையார் பூஜை பண்ணி சிவபுராணம் படித்தா தான் காலையில் எந்த பிள்ளை படிக்கும்? திருநீர் பூசணியா? திருநார் பூசியாடா? பூசும் நீரு போல் உள்ளம் புனிதர்கள் கங்காளன் பூசும் கவசத்து நீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீர். மந்திரமாவது நீரு வானவன் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவன் வாயுமை வங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. 10-11 பாட்டு சொல்லியிருக்காரு ஞானசம்பந்தம். யாருக்கு
இப்போ என்னமோ ஃபேர் அண்ட் லவ்லி ஓடுறான். அதெல்லாம் போடாதீங்க. ஃபேர் அண்ட் லவ்லி போட்டீங்கன்னா கிளவியா போயிருக்கு. வேதத்தில் உள்ளது நீர், வெந்துய தீர்ப்பது நீர். சுந்தரர் சொல்றார், அழகா உனக்காளாகினி அல்லேன் எனரானே. சாமியே பியூட்டிஃபுல் மேன், அழகன். அவனை விட்டுட்டு போறான். சுந்தரம்னா அழகுன்னு அர்த்தம். சிவபெருமான் கைலாயத்தில் உட்கார்ந்துருக்க போது கண்ணாடியை பார்த்து சுந்தரா வானார். சாமியுடைய பிம்பம் தான் சுந்தரம். அப்படிப்பட்ட சிவபெருமான வணங்குற நம்ம பேரல்லவடி உசலாமா அவன் அடிக்கிட்டு போறான். காசு அடிக்கிறது என்ன பண்றாங்க? அதான் பித்தன்னா. பித்தா பிறை சூடி பெருமான் நாம் சிவன். அவனுடைய ஆட்சி அருளாட்சி, நம் பொருளாட்சி. டிவியில போடுறான். ஒரு அம்மா தலையை விரிச்சு போட்டுருவாங்க, ஒரு 10 அடி நீளம் ஃபேனை போட்டு விட்டுருவான். இந்த தைலத்தை நீங்கள் தேய்த்தீர்கள் என்றால் இந்த 10 அடி வளரும். இந்த பாலப்படக்கூடிய அந்த தைலத்தை என்னை மாதிரி வேணும். இதெல்லாம் தொலைக்காட்சி செய்கிறது. திருவாசகத்தை படிச்சீங்க, திருவாசகத்தை படிச்சா என்ன கிடைக்கும்ங்கிறது சமீபத்தில் நடந்துச்சு. லண்டன்ல மேரி கியூங் என்ற பெண் படுத்தே ஆயிட்டார். டாக்டரால் கைவிடப்பட்டார். ஹாஸ்பிட்டலில் ரோமன் கேத்தலிக்ஸ். மேரி கியூங் என்ற பெண், இது தினமணி பெட்டி செய்தி. படுத்தே ஆயிட்டார். டாக்டர் அவங்க லார பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டார். அந்த மருத்துவமனையில் 2வது பெட்டில் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க திருவாசக திருத்தடி சாமி கேட்டு அந்த பொம்பளை சுரணையற்று போய் கிடந்துச்சு. இந்த காதில் போய் விழுந்துச்சு. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசம் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. காலை விழுந்தோடனே கைகள் ஆடின, கால்கள் ஆடின, சுகப்பிரசவம். சிசரின்லாம் கிடையாது. குழந்தை பிறந்தவன யார் பாடினது எவர் பாடுன்னு கேட்டாங்க. அப்படி மாணிக்கவாசன். இந்த குழந்தைக்கு மாணிக்கவாசன் பேர் வச்சாங்க. நம்ம வைப்போமா? நேற்று ஜனவரி 1 எல்லாம் பாருங்க. இது இந்த வெள்ளை இந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டும் அந்த அடிவை பற்றி நம்மளுக்கு போகணும். நேற்று புத்தாண்டுன்னு எனக்கே சொல்றாங்க. சாமி நமக்கு புத்தாண்டு சித்திரை 1, தை 1 வச்சுக்கணும், எதை வேணாலும் வச்சுக்கணும். நேற்று புத்தாண்டுன்னு கொண்டாடுறோம். இதெல்லாம் மாநிலங்களுடைய பண்பாடு கலாச்சாரம். இதெல்லாம் நெத்தி நிறைய பெண்கள் குங்குமம் வைக்கணும், பிளாஸ்டிக் போட்டு வைக்கக்கூடாது. அது 5 வருஷம் கூட அதிகம். முன்னாடியெல்லாம் கண் அவன் கணவன் சொல்லக்கூடாது. சில சமயத்தில் இருந்தாலும் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போதியடிகள் நாயனார் வரலாற்றில் தான் செய்த தர்மங்கள் அத்தனையும் திருநாவுக்கரசு பேர் தான் வச்சார். திருநாவுக்கரசு சாமியை மாறி என்ன சொன்னார் ஞான திருநாவுக்கரசு சாமி? என் கடன் பணி செய்து கிடப்பது. இப்போ என் கடன் பணி நிறுத்தம் செய்து ஸ்ட்ரைக், கடவடைப்பு போராட்டம் அப்படி கொடுத்துக்கிறோம். பணி செஞ்சா மணி கிடைக்கும். அதைத்தான் நம்முடைய திருவிளையாடல் புராணம் சொல்லும். கோவால் ஒத்துண்டு புன் சுமந்த பொன்னேனி பாடுதுங்கான் அம்மா. சுவாமி நமக்காக அடிக்க, எதுக்காக வேலை செய்யல அடிக்க, அதை காட்டுனாரு சார். நம்ம இந்த மனித பிறவி என்பது கிடைத்தல் பெரிய பிறவி. புல்லாய் பூடாய் புடுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராய் முனிவராய் தேவராய்
பிறவி மனித பிறவி. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்க, சைவமாக இருக்கணும். பெரிதற்கரிய பிறகு மனித பிறகு, அந்த பிறகு சைவமாக இருக்கும். சைவம்னா என்ன? சிவபெருமான மட்டும் வணங்கினா பத்த தினசரி கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போகணுமா கேட்கலாம். கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி. ஆன்மா நயப்படுகின்றன. நமக்கு யார் கடன்? கடந்த பொருள் உள்ளிருந்து உணர்த்துகின்ற பொருள். பசுவின் உடலெங்கும் பால் வியாபித்து இருந்தாலும் மடிவழியாகத்தான் பாலகரன். அதுபோல அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கின்ற இறைவனை திருக்கோயில் மூலமாகத்தான் கண்டார். அதனால்தான் தினசரி கோயிலுக்கு போகணும். தினசரி முடியாது, வாரத்துக்கு ஒரு நாளாலும் போயிடணும். கோயில் எல்லாரும் ஒரு டப்பா மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன? செல்போன். வீடு இருக்கோ இல்லையோ ஒரு செல்போன் இருக்கு. அதை வச்சுக்கிறான். அதில் ஒரு ஒயர் மாதிரி அதில் சொரிக்கிறான், சார்ஜ் ஏற்றுறான், அலோங்கிறான். இங்கே ஒரு தயிர்காரி வந்து கூட வச்சுருக்கா. அதுக்கு என்ன செய்கிறோம்? சார்ஜ் ஏற்றுறோம். சார்ஜ் ஏற்றாட்டி என்ன ஆகும்? டவுன் ஆகிடும். அலோ பேச முடியாது. சார்ஜ் அது மாதிரி இந்த உடலில் இந்த உயிர் இயங்கணும்னா அதுக்கு சார்ஜ் ஏற்றுற மாதிரி தான் திருமுறை ஓதுறது. இன்னைக்கு சார்ஜ் ஏற்றியாச்சு. திருவாசகம் படிச்சு சார்ஜ் ஏற்றுறது போது தான் வழிபாடு. இன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போல சார்ஜ் போல இந்த உடல் இயங்காது, இந்த உயிர் இறங்காது. இந்த உயிர் உய்தி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சார்ஜ் ஏற்றணும். அதுக்கு நம்முடைய திருக்கோயில், நம்முடைய திருமுறை. எவ்வளவோ மக்கள் இந்த ராஜபாளையத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தான் முக்தி கிடைச்சது, உங்களுக்கு தான் இந்த நல்ல காரியம் செய்ய கிடைச்சது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சிறந்த நூல் நம்முடைய பெரிய புராணமாகும். பெரிய புராணத்தை இந்த நூல் உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்கலையா? இந்த அரிய பொக்கிஷம் நம்ம வெளிநாட்டில் கிடைக்கல. இந்த நூல் அமெரிக்காவில் கிடைக்கல, ஐரோப்பாவில் கிடைக்கல. எத்தனை பெரியவங்க இந்த நாட்டுக்காக, இந்த நமக்காக தான். நாடுன்னா என்ன? நம்ம தான் நாடு. நாடு இங்கே வருது, மக்கள் தான் நாடு. இங்கே தானே ஓட்டை போடணும், நம்ம தான் ஓட்டை போடணும். மக்களாகிய நாம் எப்படி வாழணும் அப்படியெல்லாம் வாழ்த்து காட்டியிருக்கிறோம். எத்தனையோ ஜாதியை சேர்ந்த எல்லா ஜாதியும் ஜாதியே இல்லை என்று சொன்ன சமயம் நம்முடைய செய்தி. திருக்குறிப்பு தொண்டநாயனார் இருக்கார், நந்தனார் இருக்கார். ஒரே ஒன்றை மந்திர சுட்டி காட்டுகிறேன். திருஞான சம்பந்தர் அந்தனார் குலத்தில் பிறந்தார். அந்த திருஞான சம்பந்தர் திருமருகளுக்கு வர்றார். தீட்டுன்னு சொல்றோமே, அந்த தீட்டை பத்தி 2 கதை சொல்றேன். அந்த திருஞான சம்பந்தர் வர்றாரு. திருமருகல்ல ஒரு அம்மா அழுது வணிக பெண், அவளோட ஒரு அவள் வீட்டுக்கு மாமன் தேதியா கட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன். 7-8 பேர் ஒரு ஆள் உடன் வந்துட்டான். அந்த அது வந்தப்போ அவன் அரவு தீண்டப்பட்டு இறந்து கிடக்கிறான். ஞானசம்பந்த பெருமான் கோயிலுக்கு வர்றது. டக்கு இது ஒரு அழுகுறல் பேர். சமுதாயத்திற்கு செய்தவர் நம்முடைய பெரியவர்கள் அப்படியே பார்த்தாரு. ஐயோ அந்த அம்மா அழுகுதேன்னு கேட்பாங்க. சடையாய் என்னுமால் சரணி என்னுமால் பிடையாய் என்னுமால் பெருபாவிழுமால் மடையா கும்பளை மலர்மர்கள் உடையாய் தருமோ இவள் உள் மெலிவே. நீ சடையில ஒரு பொண்ணை வச்சிருக்க, சடையா எனுமால் சரணி எனுமால் விடையா இப்படிலாம் இருக்கையா? இந்த அம்மா வந்து அழுது புறநாடே, இது உனக்கு தகுமாயான்னாரு. பாடின உடனே உடனே சமுதாயத்தோடு இருக்கிறார். அதுபோல திருநாவுக்கரசு சுவாமி அப்போ அவா வீட்டுக்கு இவா போகலாம். அவள் நம்மளுக்கு தெரியும். அவள் ஐயர் வீட்டுக்கு சாமி போகிறார். பையன் வந்து நம்ம சாமி வந்திருக்காரு, குலகுரு வந்திருக்காரு, போய் ஓடிப்போ போய் ஓடி போய் அந்த அவருக்காக நம்ம இங்கே நம்ம அவர் சாப்பிட போகிறாரு. அவருக்கு போய் அதுக்கு மாகேந்திர ஒரு இலை பறிச்சுட்டு வாங்கினோடனே அந்த குழந்தை சொல்லிச்சான், நல்லதாய் தந்தை. இப்போ எந்த பிள்ளைய சொன்னா கேட்க? அந்த குழந்தை ஓடி போய் இலை இறக்கும்போது அரவு தீண்டப்படுத்து. அப்போ சாமி வந்துக்கிறாரு. வந்த உடனே உணவு எல்லாம் ஏற்படும். உடனே அவர் சாப்பிடல. ஒவ்வொரு குழந்தையும் மூத்த திருநாவுக்கரசு எங்கேன்னு கேட்டு அப்போ
சேக்கிழார் சுவாமி வச்சாரு. அமங்கலத்தோடு சொல்லக்கூடாது. இப்போ பிள்ளைகள் எல்லாம் அட சனிகனை, அட நாயகன் பேர் சொல்லக்கூடாது. அதுக்காக தான் பேரெல்லாம் வச்சாங்க. சுப்பிரமணியன், முருகன் அப்படியாச்சும் சொல்லி சாமி பேர் என்ன. அதனால இப்போது அவன் இங்கு உதவான். அப்போனே அவருக்கு மனசில் பட்டுட்டு இந்த பிள்ளைய கொண்டாந்து அந்த பிள்ளையை கொண்டு போய் கோயிலை கிடத்தி ஒன்று கொள்ளாம் பதியம் பாதி எழுப்பு. இப்போ அந்த இது போயிட்டு இதை அப்படியே ரோமன் கேத்தலிக் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய அந்த இறந்து போன இதை கொண்டு வச்சு மண்ணான சரீரம் மண்ணுக்கேங்கிறான். நம்ம இறந்தாத்திட்டு இருக்கிறான். பிறந்தாத்திட்டு வள்ளலார் இருக்கார். வள்ளலார் என்ன சொல்றாரு? வெறுக்கிறார். இறந்தவர் தீட்டு கிடையாதுங்கிறார். இது கூட கூடாது, தேவசம் கொடுக்க கூடாதுங்கிறார். 288வது மதுரையாரின் குருமகாசனி நடத்திட்ட வள்ளலார் தீச்சை பெற்று. நம்மளாம் முதல்ல சைவமாக மாறும். முட்டையே சைவம் காணுங்க. ஆக 2 கால் இருக்க, 2 கால், இந்த 2 கால் 4 காலை பற்றி மேலே பறக்கிறது, நடக்கிறது, ஓடுறது, தகுறது ஒன்றை விட மாட்டாங்க. அதுக்காக தான் சாமிக்கு எல்லா வாகனமாக வச்சாங்க. ரிஷப வாகனம், கோழியை கொடியாக வச்சாங்க, மயில வாகனமாக வச்சாங்க, எலியை வச்சாங்க, பிரிச்சாலியை வச்சாங்க, புறாவை வச்சாங்க. ஒன்று விட மாட்டாங்க. எல்லாம் திங்க. நமக்கு 4 வித தர்மம். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, இறைவனுக்கு பச்சிலை. யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, பசுவுக்கு வாயு குலம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, சாப்பிடும் போது யாராச்சும் வந்தாங்கன்னா அதுக்காக தாப்பா போட்டு சாப்பிடாது. யாவர்க்குமாம் பிறக்கு இன்னுனை, நான் தினம் வாயை திறக்க மாட்டான். பேசினா முக்கியம் உண்மையான 2 வார்த்தை அன்பா. அதான் அன்பே சிவம் என்று சொன்னார். நம்ம சமயம் அன்பை தான் சொல்ல சொல்லியிருக்கிறார்கள். நம்ம தான் தாயின்னு சொல்றோம். நமக்கு 5 தாய். ஒரு தாய் பாரத தாய், மற்ற 2ஆம் தாய் பாரத தாய் கூறு போட்டுக்கோங்க. அங்கிட்டு பாகிஸ்தான் வரான், அங்கிட்டு சைனாக்காரன் சண்டை வரான். அடுத்த தாய் தமிழ் தாய். இருந்தவனே உன்னால் இருந்தேன் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமா, நான் தமிழை பற்றி சொல்லியிருக்கும் போது தமிழே ஒரு பேர் படிக்க மாட்டான். திருநெறிய தமிழ், மெய்ஞான தமிழ், புண்ணிய செந்தமிழ், மறையிலங்கு தமிழ், குன்றார் தமிழ், என்பொரு தமிழ், ஒளிபூன் தமிழ், செந்தன் தமிழ், குலமார் தமிழ், மறைமொழி தமிழ், படமொழி தமிழ், ஞானத்தமிழ், தாமழ்கு தமிழ், பழமிகு தமிழ், அருந்தமிழ், இன்தமிழ், வண்டமிழ், தந்தமிழ், தென்தமிழ், தேய்ந்தமிழ், இறைதமிழ், சீர்மிகுத்த தமிழ், நலங்குள் தமிழ், துளங்கில் தமிழ், நிகரில் தமிழ், நால்வர் பாடிய நற்றமிழ். இப்படியெல்லாம் இருக்குது. நீ தமிழில் என்ன மார்க்கடான்னா 2 மார்க். திருக்குறள் தெரியுமான்னு மட்டும் அந்த கிழமை பாடிட்டு போயிட்டாங்க. திருக்குறளையே படிக்காதவனா 4 பேரை பற்றி தெரியும். 4 பேரை பார்த்து நட என்று சொல்வார்கள். அந்த 4 பேர் வேறு காலத்தில் திருஞான சம்பந்த பாலை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டார். ஒரு குழந்தை தான் அழுது. எத்தனையோ குழந்தை இருக்கு இந்த ஊரில். ஏதாவது குழந்தை அழுதுதான் ஒருத்தன் கேட்டுப்பட்டாங்க, என்ன சாமி இந்த கதையை என் குழந்தை தான் அழுது, உன் குழந்தை டிவி நோக்கி டீ கடையை நோக்கி அழுது, கோயிலை நோக்கி அழுத ஒரே குழந்தை நம்முடைய ஞான சம்பந்தர் ஒருத்தர் தான். அதற்காக தான் அவருக்கு ஞானப்பார் கிடைச்சிச்சு. சம்பந்தரா இருந்தவர் ஞான சம்பந்தரானார். அவங்க அப்பா அம்மா செய்த புண்ணியம். புண்ணியம் செய்வாருக்கு பூண்டு நீர். 2வது சூளை கொடுத்தார். திருநாவுக்கரசு சாமியை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, இடையரா பேரன்பு. அன்புன்னா எப்படி இருக்கணும்? பட்டு புடவை வாங்கி கொடுத்தாதான் மனைவி சந்தோஷமா இருப்பான். இல்லாட்டி இப்போ ரொம்ப மரியாதை போயிட்டு போராடாங்கிறான்.
என்ன செய்த பாவம். அந்த அன்பு எப்படி இருக்கணும்? இடையரா பேரன்பும், இடை கொஞ்சம் கூட இடைவெளி, மலைவாரும் இணைகளையும். அப்படி அப்பர் சாமியை படம் பிடிச்சு கிடைக்கும். உளவாரத்தில் படையரா திருக்கரம். கோயிலுக்கு போவான், தேங்காயை உடைச்சிட்டு அங்கனே போட்டோம், பழத்தை தின்னுட்டு அங்கனே போய் விழுகட்டு. அது செய்யக்கூடாது. அதான் அப்பர் சாமி உளவாரம். உளவாரத்தின் படையரா திருக்கரம் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும். நெஞ்சம் உமக்கே இடமாக வைக்கிறார். பதித்த சிவபெருமானை நினைச்சுக்கிட்டே தொடையரா செவ்வாயும் சிவவேட பொடிவழகும் சொல்றாரு. அப்பேற்பட்ட அப்படி படம் பிடிச்சு காட்டுற அவர் சொல்றாரு அப்பசாமி, இறைவன் எப்படிப்பட்டவன்? பேராயிரம் பரவிவானோ ஏற்றும் பெம்மானே பிரிவிலாடியார்க்கு என்றும். பிரிவிலா அந்த அடியார் பாராத செல்வம் வருவிப்பானே. ஆட்டிட்டு வாங்காத சாமி கொடுப்பார். அப்படி என்ன? யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனுடைய பலம் நம்பிக்கையில். நம்பிக்கையில் குழந்தை போல் ஆனால் ஒழிய இறைவனை நீ காண முடியாது என சொல்லுகிறார்கள் ஒரு பெரியவங்க. மந்திரம், இறைவன் மந்திரமான மந்திரம் தந்திரம், மந்திரம் தந்திரம் மருந்துமாகி தீராநோய் தீர்த்தருளவல்லார் தந்தை. தீராநோயே அதுதான் சரி. வைத்தியநாத சாமியை வேண்டிக்கிட்டேன்னா திரிபுரங்கள் திரிபுரங்கள் தீயணத்தில் சிலை கண்ட போராணி புள்ளிருக்கு வேலூராணி போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அப்படிப்பட்ட சாமியனா போக்காதே போற்றாது வாழ்நாளையா போக்கிட்டேனேங்கிற. கோயிலுக்கு போறாங்க, அது பிரதோஷத்துக்கு போறாங்க. பொம்பளைலாம் என்ன செய்யறாங்க? இந்த நந்திக்கார திரும்பி அது காதலே தோசை நந்தியவே டியூன் ஆகிட்டாங்க. சாமியெல்லாம் தொடக்கூடாது. குறுக்க போறது, நெடுக்க போறது, அங்கிட்டு போறது, இங்கிட்டு போறது அதெல்லாம் செய்யக்கூடாது. கோயிலுக்கு போனா வெளியே கும்பிடணும். கோபுரத்தை கும்பிட்டாலே புண்ணியம். நந்தி இரண்டு கொம்புகளுக்கு இடையே சுவாமி ஆடுறான்னு இருக்கா. கொம்புகளுக்கு இடையே தான் சாமியை கும்பிடணும். இதோ இதுக்கு காலையே திரி கொடுவோம் வழிபாடு பார்க்க ஏற்பட்ட இறைவன். இப்போ கோயில்களுக்கு நிலங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்குள்ள நம்ம பெரிய புராணத்தில் இருக்கு. கோயில் சாப்பிட்டாலும் என்ன ஆகும்? பெரிய புராணம் என்ன பண்றான்? குஜா கொடுக்கணுமா? குத்தகைன்னா குத்த கைதான். விஜய ரகுநாத சேதுபதி ராமநாதபுரம் மகாராஜா சரித்திர கதைகளுக்கு நினைவுபடுத்துறேன். அவர் ராமநாதபுரம் ஆண்ட மன்னன். ராமேஸ்வரம் கோயில் திருப்பணி பண்ணவர். அந்த விஜயரகநாதபதி சேதுபதிக்கு 2 பொண்ணு. அதை தன் தண்டவாணி தேவருக்கு மனம் செய்து கொடுத்தார். கொடுக்கும்போது ஒரு கண்டிஷன் போட்டார். ராமேஸ்வரத்தை மறுமொழிக்கு தானமாக கொடுத்தார். சீதனம் இப்போ கேட்குறாங்களா? வெள்ளி பையன் எம்பிஏ படிச்சிருக்காரு. கழுத்தில் பேரை கட்டி ஒரு 50 பவுனில் நகை. சரி, ஹீரோ கண்டான் கேட்குற மாதிரி அவங்க என்ன கோயிலே கொடுத்துட்டாரு. மருமகனுக்கு சீதனம். மருமகனுக்கு ஒரு கண்டிஷன் போட்டார். அப்போ பாம்பன் பாலம்லாம் கிடையாது, ரோடு கிடையாது தானே போட்டுருக்காங்க. அதுதான் அங்கே படகு வழியாக போகணும். இந்த பாம்பனில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு அந்த படகுக்கு இலவசமாக விடுனார். மருமகன் சொல்லிட்டார், படகு சவாரி நீ இலவசமாக விடு. சரின்னுட்டார். கொஞ்ச நாள் இலவசமாக விட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் கார்வா வாங்க ஆரம்பிச்சார். இது எப்படியோ அதுக்கு தெரிஞ்சு போச்சு. போய் சொல்லிவிடுவாங்கல்ல, அப்போவே ஒரு ஒற்றர்கள் போய் சொல்லிட்டோங்க, மருமகன் கார்வா வாங்குறாரு.
உடனே என்னை சேதுபதி வர சொன்னார். வர சொல்லி, ஆக நீ சாதாரண துரோகம் செய்யல, இது சிவ துரோகம் பண்ணிட்ட, தலையை வாங்கிட்டார். எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க. இப்போ நிலத்தை வச்சுக்கிட்டு சாமியாக பேசிருக்கிறான். கோயில் வீட்டிலே குடியிருப்பான், தரமாட்டேன்பான். கடை கட்டியிருப்பான், நல்ல சொகுசாக இருப்பான். 10 வீடு கூட கட்டிடுவான். கோயில் இடத்துலையும் இருக்கான், மரத்தில் இடத்துலையும் கொடுக்க மாட்டேங்கிறான். கொடுக்கணும்னு என்ன எழுதியா வச்சிருக்கு, சாமியாக கேட்டார். என்ன ஆகும் கேட்டி, இது மாதிரி 4 பேர் இருக்கணும். தலை எடுத்துக்கிட்டார். மகளுக்கு சொல்லி அனுப்புனாங்க. 2 பேரும் ஓடையாந்தாங்க. ஒன்றுமே தர, ஆயே தரக்க. எல்ஐசியில் பணம் போட்டுட்டாங்க, ஐஓபி பேங்கில் பணம் இருக்கா, பென்ஷன் வருமா, ஒன்றும் கேட்கணும். அக்கா வந்து அக்னி பார்த்து அக்கா விழுந்துட்டான். தங்கச்சி அக்கா போயிட்டாளேன்னு போய் தொலைஞ்சான். நமக்கு சொத்து அப்படின்னு நினைக்கிறேன். இவா பார்த்து இவா ஒரு அக்னி வளர்த்து வா விழுந்துட்டான். அக்கா விழுந்த இடம் அக்கா மடம், தங்கச்சி விழுந்த இடம் தங்கச்சி மடம். இதை தெரிஞ்சு கொடுங்க. ராமேஸ்வரம் போறவங்க அக்கா மடம் தங்கச்சி மடம் எவ்வளவு பெரிய ஆளுகளாக இருந்திருக்காங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பெண்கள் இப்போ தீக்கிரையாகிறாங்களா? நீட் தேர்வுக்கு தீக்குடித்தாள், இந்திய எதிர்ப்புக்கு தீக்குடித்தாள். ஒரு மொழியை கிடைச்சிக்க இல்லை, கஷ்டப்பட்டு படிங்க. இதுக்காக இந்த 2 பேர் எங்க மடத்து சீடர் அந்த கதையை நான் சொல்லுவேன். மருது பாண்டியர்கள் போயிருக்காங்க இதை சொல்றேன். பெரிய புராண கதை எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் சரித்திர கதையும் இங்கே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். மருது பாண்டியர்கள் நம்முடைய மதுரை ஆதீனத்துக்கு திருஞான சம்பந்தருக்கு வெள்ளி தேர் செய்து கொடுத்திருக்காங்க. அந்த மருது பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோயில் தான் காளையார் கோயில். அந்த மருது பாண்டியர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் போல வெள்ளையனுக்கு அன்று கப்பம் கட்ட மறுத்தார். ஆனா வியாழக்கிழமை தான் அவங்களை பிடிக்கவே முடியல. வியாழக்கிழமை தோறும் காளையார் கோயிலுக்கு வந்து அந்த சிவபெருமான காளை காணப்பேரருடைய காளையை என்பார் ஞானசம்பந்த பள்ளி. அந்த காணப்பேர் இறைவனை வணங்க வருவாங்க. வெள்ளையன் பார்த்தான், சரியான திறன் உண்டு, அதை தெரிஞ்சு உடனே மருது பாண்டியர்களை கைது செய்தான். கடைசி விருப்பம் என்னன்னு கேட்டார். நான் இறந்தேன்னா எப்பொழுதும் என் சாமியை கூட்டிகிட்டே இருக்கணும், என்னை அந்த இடத்துல புதைச்சிடணும். நம்மளாம் பேங்க் பணம் வச்சுருக்கேன், அந்த பணத்துக்கு மேலே எனக்கு புதைச்சிடணும். கோயிலுக்கு நேரம் புதைக்கப்பட்டோம். தூக்கில் போடப்பட்ட திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா அந்த பேருந்து நிலையத்துக்கு நேரம் இருக்கும் மருது பாண்டியர். எப்போ போனாலும் அங்கே இறங்கி ஒரு கும்பிடு போடணும்.